இந்த சூழ்நிலையில் இந்த குளத்தில் உள்ள இந்த மண்ணரிப்பு ஏற்கனவே கடந்த வருடத்திலே ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. தாசில்தார் எல்லாருமே இரவு பகலும் முழு நேரம் இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு எந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் அப்படியே நிலுவையில் இருந்து கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதனால தான் நாங்கள் இது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடமும் இந்த தகவலை கொண்டு சென்றிருக்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ வருகின்ற குளிர்காலத்தில் மழை காலத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. இந்த குளம் அரிப்பு ஏற்பட்ட இடத்துல ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டால் உடனடியாக கிழக்கே இருக்கின்ற 1/2 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள ரயில்வே தண்டவாளம் முழுவதும் சேதமடைந்து விடும். அதை சரி செய்வதற்கே 6 மாதம் 1 வருடம் ஆகிவிடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த குளம் உடைந்தால் 46 கிராமங்கள் பாதிக்கப்படும். ஒட்டுமொத்தம் பல உயிர் சேதங்கள் ஏற்படும். அதை தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்பதனால தான் இந்த வீடியோ பதிவை நாங்கள் பதிவிடுதோம். கிட்டத்தட்ட இதை சம்பந்தமாக நாங்கள் மேலிடத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மனுக்களை அளித்திருக்கிறோம். அதனால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.